அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே, நாங்கள் இது சகோதரர் டாக்டர் ரிஃபாய் அவர்களோட இது மூன்றாவது தடவையாக நான் எண்ணிக்கை சொல்லிக்கொள்ள தேவையில்லை இன் ஃப்யூச்சரில். இந்த ஒரு மூணாவது தடவையாக நாங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ், அதாவது மத்திய கிழக்கில், குறிப்பாக மத்திய கிழக்கில் பொதுவாக உலகத்தில் ஏற்பட்டு வர்ற அரசியல் மாற்றங்களும், அஹ், அதாவது அதிகார போட்டிகளும், அஹ், மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் நடக்கிற மேற்கு தண்ட டொமினன்ஸை கடந்த 500 வருடங்களாக மெயின்டைன் பண்ணி வர்ற அந்த டொமினன்ஸை மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்காக அது செய்து வர்ற அடக்குமுறைகள், கரைச்சல்களும், அதை டிஃபெண்ட் பண்ணி கொள்றதுக்காக கிழக்குலகம் எடுக்கிற முயற்சிகளும், இதில் முஸ்லீம்கள் இடையில எப்படி நடந்து கொள்கிறாங்க, நடந்து கொள்ளணும், இந்த விவகாரங்களை எப்படி பார்க்கணும் என்பது பற்றிய முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் டாக்டர் ரிஃபாயூடாக நாங்கள் பேசிக்கொண்டு வர்றோம். அதில் அவர் எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி நடத்திய கடந்த நவம்பர் மாதம் நடத்திய quest ஃபார் அ குளோபல் ஜஸ்ட் குளோபல் ஆர்டர், அதாவது ஒரு நீதமான உலக ஒழுங்கின் பாலுள்ள எங்களோட தேவை. எல்லாருமே இப்படி தங்களோட வாழ்வுக்காகவும் தங்களோட நாட்டு நலனுக்காகவும் எதையும் செஞ்சு கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமை இப்போ மாறிக்கொண்டிருக்கு. அந்த நிலைமையை அமெரிக்கா ப்ரொமோட் பண்ணுது. யுஎன்ஓவால் அமைக்கப்பட்ட ஓ உலகத்துல சட்டங்கள், நியாயம், இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு அமெரிக்கா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மூவ் எடுத்திருக்குது. அப்படி அல்ல, உலகத்துல நீதம் நியாயம் நிலைச்சாதான் உலகம் ஓடும். இல்லாட்டி ஒரு நியூக்ளியர் வேர்ல்டு இது. இல்லாட்டி நாங்கள் இப்படி ஏட்டிக்கு போட்டியாக நடந்து கொள்ள முனைஞ்சா, ஒவ்வொருத்தரும் தண்ட லாபத்துக்கு மாறி செயல்பட ஆரம்பிச்சா உலகம் தாங்காது, அது அழிஞ்சு போயிடும். எனவே உலகத்தில் நாங்கள் நீதத்தின் அடிப்படையில் விவகாரங்களை செய்வோம். யாருக்கு எந்த பாத்தியதை இருக்குதோ, யாருக்கு என்ன உரிமை கடமை இருக்குதோ அதன்படி உலகத்தில் நடந்து கொள்வோம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் காலம் வாழலும் உலகத்தில் என்று சொல்றத அதை நாங்கள் உலகத்தில் வலியுறுத்துவோம். இதுதான் முஸ்லீம்களோட பணி. இந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டிய எங்களை மெசேஜ் இதுதான் என்றதை மேக் ஷுவர் பண்ணுறதுக்காக ஜமாத் இஸ்லாமி நடத்தின அந்த கான்ஃபரன்ஸில் ஒவ்வொரு தலைவர்களும் என்னென்ன விவகாரங்களை சொன்னாங்க என்றது அடிப்படையில் டாக்டர் ரிஃபாய் அவர்கள் ஒரு அனலைசிஸ் ஒன்று செய்கிறாங்க. அந்த வகையில் தான் இதில் தொடர நாங்கள் செய்கிறோம். இதில் சவர்களே, இதில் நான் டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுக்கொள்கிறேன். அதாவது இதை நாங்கள் செய்கிறது எஜுகேஷன் பர்பஸுக்கு. நாங்கள் எந்த ஒரு அணியையோ, எந்த ஒரு இயக்கத்தையோ, எந்த ஒரு அரசியல் நிலப்பாட்டையோ நாங்கள் சார்ந்தவங்கள் அல்ல. இதை நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம். இதை நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். எங்களோட உம்மத்துக்கு எங்களோட பக்க நியாயங்களை, எங்களோட பக்க பார்வையை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வேறு நியாயங்கள், வேறு பார்வையில் இருக்குது, அதையும் கூட இந்த உம்மத்து எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொள்றதனூடாக ஒரு ஒரு விரிந்த பார்வையை அவங்க பெற்றுக்கொள்ளணும் என்றது ஓகே, அந்த விஷயம்தான் இது. அதில் இன்னொன்று சொல்ல வேண்டிக் கொள்கிற விஷயம், இது ஒரு 2 கிழமையாக செய்கிற விஷயம். புதுசாக துவங்கினது. அதனிடையே கூட ஒரு 1 hour வீடியோ அப்படி இருந்து 350 பேர் அளவில் பார்க்க வெளிக்கிட்டுட்டாங்க. 350 பேர் பார்த்திக்கிறாங்க ஒரு 10 நாளுக்கு இடையிலே. ஸோ டாக்டர் ரிஃபாய் அவருடைய முதலாவது இதை கூட ஒரு 350 300 300 சொச்சம் பேர் பார்க்குறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம்னா, இதை நாங்கள் வெளியிடும்போது இந்த அதாவது வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு போயிட்டு போடுறது அப்படி இப்படி தான் நாங்கள் இதை செய்கிறோம். அது கொஞ்சம் கரைச்சலான விஷயங்கள் கொஞ்சம். அதை விடவும் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கண்டா, வீடியோவை சப்ஸ்கிரைப் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு சஜஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் அதை விருப்பம் தானேன்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதனால் ப்ளீஸ் பண்ணி இதை பார்க்குறவங்க இதை சஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேண்டிக் கொள்கிறேன். நாங்கள் டாக்டர் ரிஃபாய் இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அம்மா பாத் ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சகோதரர் சல்மான் அவர்கள் கூறியது போல இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து அந்த ஜியோ பொலிட்டிக் புவியியல் சார் அரசியலை பற்றிய சில கருத்துக்களை நாங்கள் இந்த இடத்துல கதைக்கலாம்னு நாங்கள் உத்தேசிச்சுக்கிறோம். உண்மையிலே ஜியோ பொலிட்டிக்ன்ற சப்ஜெக்ட் ஒரு சரியான மாதிரி கம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். ஏனென்றால் அது பரந்த துறைகளை, மல்டி டிசிப்ளினரி துறைகளை அது உள்ளடக்கியது. அப்போ இது ஒரு டீப்பான ஒரு கம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட். இந்த ஜியோ பொலிட்டிக்கல வரைவிலக்கணம் படுத்துகின்ற போது சிலர் சொல்லுவார்கள், இது என்னென்றால் சர்வதேச உறவை வடிவமைக்கின்ற ஒரு டைனமிக், பவர் டைனமிக், ஒரு அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறை தான் இந்த ஜியோ பொலிட்டிக்ன்றது. சர்வதேச ரீதியான உறவுகளை வடிவமைக்கின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, பொலிட்டிக்கல் அணுகுமுறை. இது ஜியோ பொலிட்டிக்ன்றது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட துறையை மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பல துறைகளை, ஒரு பரந்த துறைகளை கொண்டது. உண்மையில நாங்கள் இதில் பார்க்குறது, உண்மையில் நானோ ஷேக் சல்மானோ இந்த ஜியோ பொலிட்டிக்கை படித்து அல்லது இந்த துறையில் பிஹெச்டி செஞ்சு, இந்த துறையில் டிகிரி செஞ்சு, மாஸ்டர்ஸ் செஞ்சு இதை கதைக்கிறதல்ல. அதை நோக்கம் இல்லை. எங்களோட நோக்கம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை, தற்கால உலகத்தில் நடக்கின்ற இந்த சர்வதேச நிகழ்வுகளை எவ்வாறு குர்ஆன் சுன்னாவிட கண்ணோட்டத்தில் அல்லது இஸ்லாமிய விழுமியங்கள் மூலமாக நாங்கள் எப்படி பார்க்கலாம். இப்போ எங்களோட நோக்கம் இதை ஒரு பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக் பற்றி ஒரு ஆய்வு செய்கிறதல்ல. இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒரு இஸ்லாமிய பின்னணி கொண்டவங்கன்ற வகையில் இதை எப்படி ஆய்வு செய்யலாம், இது எப்படி ஒரு எந்த ஒரு பக்க ஷார்ப்பும் இல்லாமல், ஏற்கனவே ஷேக் சல்மான் சொன்ன மாதிரி ஒரு நடுநிலைமையாக இருந்து எக்கடமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல, ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல, இஸ்லாமிய நோக்கில் எப்படி ஆய்வு இதை நோக்கலாம்ன்றது தான் இதில் இலக்கு. அதெல்லாம் எங்களுக்கு எந்த இதன் மூலமாக நாங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கோ அல்லது இயக்கங்களுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ இதன் மூலமாக நாங்கள் ஷார்ப்பாக செய்கின்றதல்ல, நியூட்ரலான ஒரு கருத்தை தான் இதில் முன்வைக்கின்றோம். இப்போ முதலாவது மேலோட்டமாக இதை நாங்கள் கதைக்கும் போது இந்த ஜியோ பொலிட்டிக்ன்றா என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளணும். அது என்ன, அது பரப்பளவு உண்டு. உண்மையிலே ஜியோ பொலிட்டிக்ன்றது பல சப்ஜெக்ட்களை, மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட்களை கொண்டிருக்குது. அதை பொறுத்தவரையில் அது ஜியோகிரஃபியோட டீல் பண்ணுது, எக்கனாமிக்ஸோட டீல் பண்ணுது, அதே நேரத்தில் பொலிட்டிக்ஸோட டீல் பண்ணுது, அதே நேரத்தில் கல்ச்சரோட டீல் பண்ணுது. இப்படி 4 பகுதிகளை இது கொண்டதாக இருக்கிறது. இந்த ஜியோ பொலிட்டிக்ன்றது பல்வேறு துறைகளை கொண்டதாக இருக்குது. இப்போ ஜியோகிரஃபி என்றால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்களை எப்படி உள்ள நாடுகள் கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி போர்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஆயில் அண்ட் கேஸை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நவீன காலத்தில் இருக்கிற பெரிய ஒரு போராட்டம் தான் சைனாவுக்கும் யுஎஸ்க்கும் இருக்கிற ரேயா எர்த் மினரலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, யார் வச்சிருக்கிறதுன்னு. அதே மாதிரி வாட்டர் வேஸ்ட், ஜியோகிரஃபியில் பொறுத்தமல்ல கடலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நிலத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி நேச்சுரல் ரிசோர்ஸஸ்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறது. இது மாதிரி ஜியோகிரஃபியோட தொடர்பான விடயங்களையும் இந்த ஜியோ பொலிட்டிக் டிஸ்கஸ் பண்ணுது. அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான விடயங்களையும், ஒரு நாட்டிட தேசிய இன்ட்ரெஸ்ட், அதாவது நேஷ்னல், ஒரு தேசிய ஒவ்வொரு நாடும் அதோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு நாடும் அவங்களுக்குரிய அலையன்ஸ்களை, அவங்களுக்குரிய கூட்டு அமைப்புகளை உருவாக்கி கொள்ளணும். எந்த நாடு எங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, எந்த நாடு எங்களோட எனிமியாக இருக்கிறாங்க, எந்த நாடு எங்களோட நியூட்ரலாக இருக்கிறாங்க, இது போன்ற விடயங்களை ஆய்வு செய்கிற ஒரு துறையாக தான் இருக்குது. அதே மாதிரி யார் எந்த நாட்டோடு நாங்கள் டிப்ளமசி வளர்த்து கொள்ளணும், எந்த நாட்டோடு எங்களோட
ஆயுத தொடர்புகளை வச்சுக்கொள்ளணும். எந்த நாட்டோட எங்களோட டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியை பீஸ் அண்ட் நாங்கள் எப்படி வச்சுக்கொள்ளணும், எந்த நாட்டோட உறவுகள் அவ்வாறு அரசியல் ரீதியான ஃபாரின் பாலிசி எப்படி நாங்கள் அமைச்சு கொள்ளணும், அப்படி இப்படியான பல விடயங்களை ஆய்வு செய்கிற ஒரு பொலிட்டிக்கல் கலையாகவும் இது காணப்படுகின்றது. அதே போன்று எக்கனாமிக்ஸோடையும் இது டீல் பண்ணுது. எப்படி எக்கனாமிக்ஸோட டீல் பண்ணுறென்றால், எப்படி ட்ரேட் நெகோசியேஷன் நாங்கள் செய்து போகிறது, எங்களோட எனர்ஜி செக்யூரிட்டி, கேஸ், ஆயில் அதை எப்படி நாங்கள் பாதுகாத்து போகிறது, அதே மாதிரி எங்களோட சேவிஸையும் பொருட்களையும் எப்படி நாங்கள் பண்ணுற மாற்றங்கள் செஞ்சு போகிறது, பிஸ்னஸ் எப்படி செஞ்சு போகிறது, அப்படி ஒரு வகையான எக்கனாமிக்ஸ் தொடர்பான விடயங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. அதே போன்று ஒரு வகையான கல்ச்சரல் ரீதியான கனெக்ஷனையும் தொடர்புகளையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு துறையாகத்தான் இது இருக்கின்றது. உதாரணமாக வெஸ்டர்ன் கண்ட்ரிகள் நாங்கள் எடுத்து பார்த்திருந்தால், அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இடையில ஒரே விளிமியங்களை கொண்டதாக கலாச்சார அம்சங்களை கொண்டதாக இருக்குது மேற்கத்திய நாடுகள். அவங்க ஒரே மொழியை பேசக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, ஒரே இனத்தவர்களாக இருக்கின்றாங்க, அல்லது ஒரே மதத்தவங்களாக இருக்கின்றன. யூரோப்பை பொறுத்தமல்ல பல மொழிகளை கதைச்சாலும் கல்ச்சரலி அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில் வெஸ்டர்ன் யூனிக்குள்ளுக்கு வராங்க. இஸ்லாமிய நாடுகள் எப்படி முஸ்லீம் நாடுகள் 53 நாடுகளும் கலாச்சார ரீதியாக ஒற்றுமையாக இருக்கின்றதோ, அதே போன்று வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் கலாச்சார ரீதியாக ஒற்றுமையாக இருக்கின்றது. எப்படி பௌத்தர்கள் எப்படி ஒரே கொள்கை கொண்டவர்களாக அல்லது கல்ச்சரலாக சமய ரீதியாக எப்படி பௌத்தர்கள் ஒரே யூனிட்டாக இருக்கின்றார்களோ, அது போன்று இவ்வாறான 4 அம்சங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இவ்வாறான. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், டெக்னாலஜி பற்றி கதைக்கக்கூடிய அல்லது டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அதோட தொடர்பான ஒரு கலையாகத்தான் இந்த ஜியோ பொலிட்டிக் காணப்படுகின்றது. இன்றைக்கு ஏஐ எப்படி பயன்படுத்துறது, சைபர் செக்யூரிட்டி எப்படி பயன்படுத்துறது, அல்லது ட்ரோன் டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறது, அப்போ அதே மாதிரி டெக்னிக்கல் ஜாயன்ட் சொல்லக்கூடிய பெரிய கம்பெனிகள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, டிஜிட்டல் செக்யூரிட்டி எப்படி பாதுகாக்கிறது, இவ்வாறு பல ஸ்பேஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இவ்வாறு பல துறைகளை கதைக்கக்கூடிய ஒரு கலையாகத்தான் இந்த ஜியோ பொலிட்டிக் காணப்படுகிறது. எனவே இந்த கலைகளை பற்றிய நானோ அல்லது சல்மான் பிரதரோ இந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் அல்ல. இந்த துறையில் ஒவ்வொரு துறையையும் ஆய்வு செய்கிறதுக்கு, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, அதை பற்றி கதைக்கிறதுக்கு உண்மையில் எங்களுக்கு அதை பின்னணி இல்லை. ஆனாலும் கூட அது உண்மையில் இதை கதைக்கணும் யார் என்றால், எம்பசிடராக இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடியவங்க, டிப்ளமேட்டிக்ஸாக இருக்கக்கூடியவங்க, அல்லது இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடியவங்க, அதில் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்மார். உதாரணமாக நாங்கள் அடிக்கடி கதைப்போம், மீசைமர் என்று சொல்லி ப்ரொஃபஸர் மீசைமர் அல்லது ஜெஃப்ரி சாக் அல்லது மஹபூபானி அப்படியானவங்களுக்கு கதைப்போம். இவங்க தான் உண்மையிலே தகுதியானவங்க இந்த துறைகளை கதைக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் இந்த துறைகளை பற்றி ஒரு டிஸ்கஷனாக இதை அமைச்சு கொள்ளாமல், இந்த துறைகள் இந்த இவ்வாறு பரந்த ஒரு பரப்பளப்பை கொண்ட இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில் நடக்கிற நிகழ்வுகளை இஸ்லாமிய அடிப்படையில் நாங்கள் எப்படி பார்க்கலாம், ஏனென்றால் அது அப்படி பார்க்கறதுக்கு தான் இதை நாங்கள் இந்த சப்ஜெக்டை முக்கியமாக நாங்கள் டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஏனென்றால் இந்த ஜியோ பொலிட்டிக்கை வச்சுத்தான், இந்த சர்வதேச ரீதியாக இருக்கின்ற இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சுத்தான் இன்றைக்கு உலகத்தில் பெரிய அநியாயங்கள் நடக்குது, அட்டூழியங்கள் நடக்குது, அத்துமீறுகள் நடக்குது. எனவே ஒரு முஸ்லீம் என்ற வகையில் கட்டாயம் இதை நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில் நாங்கள் இதை பார்க்கணும். இதை பார்க்குறது எங்கள்ட ஒரு ரிலீஜியஸ் கடமையாக இருக்குது. இதை நோக்குறது எங்கள்ட மார்க்க கடமையாக இருக்கிறது. ஓகே ரிஃபானா, அப்போ நல்ல ஒரு அல்ஹம்துலில்லாஹ் ஆட்கள் நம்ம ஜியோ பொலிட்டிக்ஸ்னு இப்போ சொல்கிறது இந்த எங்களுக்கே விளங்குறது இல்லை, என்னத்தை பேசுகிறோம்ண்டு.
இப்போ அதில் அந்த சொல்லுலேயும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, ஜியோகிராஃபி பொலிட்டிக், அதாவது புவிசார் அரசியல் என்றது. புவி அந்த பூ புவி வந்து எப்படி அரசியலை தீர்மானிக்க பார்க்குது, அந்த இதுக்குள்ள இருக்குதுண்டு. அப்போ நீங்கள் இன்னும் விரிவாக்கி சொல்லிக்கிறீங்க, 4 5 அம்சங்கள் இதில் சம்மந்தப்படுது. எனவே தெளிவாக எங்களோட பரப்பை நல்லாவே சொல்லிக்கிறீங்க. இதில் நாங்கள் எக்ஸ்பர்ட் இல்லை, ஆனால் இது பற்றின இஸ்லாமிய பார்வையை நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ள பார்க்குறோம்னு சொல்கிறீங்க. சரியா? அது பார்வையாளர்களுக்கு வந்து இப்போ விளங்கும் நாங்கள் எங்கன நிற்கிறோம்னு சொல்லி போட்டு. அப்போ அந்த வகையில் நல்ல ஒரு ஒரு முன்னுரையை கொடுத்துக்கிறீங்க. இந்த வாரம் வந்து நீங்கள் ஸ்டில் வந்து அந்த ஆஹ், அந்த கான்ஃபரன்ஸில் நடந்த ஒரு ஒருத்தர் விஷய பற்றி சொல்ல பார்க்குறீங்களா, அல்லது வேறு என்ன எவ்வாறான தயார் நிலைகளோட வந்திக்கிறீங்க? இல்ல நான் இதே தொடர்ல தான் இப்ப இந்த ஜியோபாலிட்டிக்ல இத நடக்கிறத நாங்க இப்ப சில நிகழ்வுகளை கூறி அதுக்கு இஸ்லாம் குர்ஆன் சுன்னால இன்ஷா சொல்லக்கூடிய அல்லாஹ். சில கருத்துக்களை வச்சு நாங்க இதை தொடரலாம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஓகே. நீங்க அப்ப என்ன விஷயத்தை தொடங்கினாலும் நல்லா இருக்கும். டைம் லிமிட்டட் ஆகிறதுனால நாங்க ஓகே ஓகே இன்ஷா ஓகே. எனவே இப்ப இந்த உலகத்துல இப்படி நாங்க வாழ்ற உலகம் எல்லா இஸ்லாமிய எக்ஸ்பர்ட்களும் எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு ஒரு கருத்து தான். ஏதோ ஒரு வகையில உலகத்துல இந்த ஒரு குழப்ப நிலை, ஒரு கேஓட்டிக் சிச்சுவேஷன் வந்து இப்ப கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது. சர்வதேச ரீதியாக நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வகையான ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு வகையான கம்படிஷன் போறன்றது ஒரு சாதாரண ஒரு புள்ளைக்கும் கூட விளங்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த ஜியோ பொலிட்டிக்ல இந்த உறவுல இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் இந்த ரஷ்யாவுக்கு அல்லது ரஷ்யாவோட கூட இருக்கிற சைனாவுக்கு, அந்த பிரிக்ஸ் அந்த குரூப்புக்கும் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் இடையில ஒரு வகையான கோல்ட் வோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, அல்லது ஹொட் வோவாக மாறிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தையே பற்றி விடுகின்ற அளவுக்கு அது நடந்து கொண்டிருக்கின்றதுன்றது சர்வசாதாரணமாக யாரும் பார்க்க உலகத்துக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் புகை வார அளவுக்கு இப்ப இந்த இஷ்யூ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அது எல்லாருக்கும் தெளிவாக இருக்குது. அப்ப இத நாங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரு ரசூல்லாட ஒரு ஹதீஸும் ஒன்று இருக்கு. ஏன் நாங்க இது இப்படி நாங்க விளங்கிக் கொள்ளணும்ன்றா, ரசூல்லாட ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. என்னென்ன சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் ஃபித்னா. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஒரு ஃபித்னா நடக்கின்ற காலத்துல அதிலிருந்து எப்படி நாங்க வெளியே வரணும்ன்றத பத்தி, இது நான் நினைக்கிறேன் இந்த திருமிதியில வார ஹதீஸ் இப்னு தைமியா கோட் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்துல வேற வேற ஹதீஸ் கிரந்தங்கள்லயும் வாரது ஹதீஸ் ஒன்றுதான். ஃபித்னா ஒன்று நடக்கிற காலத்துல அதிலிருந்து நாங்க எப்படி வெளியே வரணும் உண்டு. அப்ப ரசூல்லா சொன்ன ஹதீஸ் உண்டு. ஹதீஸ்ல ஒத்தன்டிசிட்டி எந்த அளவுக்கு தெரியும், ஆனாலும் இப்னு தைமியாவும் இதை கோட் பண்ணிக்கிறார். அப்ப அந்த டைம்ல ரசூல்லா சொன்னாங்க தானாம், நீங்க குர்ஆனை பிடிச்சுக்கொள்ளுங்க, குர்ஆனை ஃபாலோ பண்ண 100% குர்ஆன்ட வழிகாட்டுதலை பின்பற்றுங்க. ஃபீஹி நபஉ மன் கான கப்லக்கும் வ ஹபரு மா பாதக்கும் வஹுக்குமு மா பைனக்கும் வஹுவல் ஃபஸ்லு லைஸ பில் ஹஸ்ல் என்று. அப்ப ஒரு ஃபித்னான் வந்து ஏற்படும் போது முஸ்லீம்களை பொறுத்த மட்டும் அவங்க இன்றைக்கு இருக்கிற சர்வதேச எக்ஸ்பர்ட்டுகள் ஐடியாக்களை எடுக்கிறது பிழை இல்லை. ஆனாலும் கூட எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டுதல் அல்லாஹ் தாலாட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்மாதிரியில, சஹாபாக்கள்ட முன்மாதிரியில தான் இருக்குது. அப்ப இன்றைக்கு இருக்கிற இது மாதிரி இது ஒரு ஃபித்னா தானே, ஜியோ பொலிட்டிக்கல் அந்த கான்ஃபிளிக்ட். ஹதீஸை நான் மொழிபெயர்த்துடுங்க, அதுக்கப்புறம் விஷயத்தை விளக்கப்படுத்திப்போம். ஓகே. ஃபீஹி நப மா மா கான கப்லக்கும். இந்த குர்ஆனில் அல்லாஹ் தாலாட இந்த குர்ஆனில் உங்களுக்கு முன்னைய சமூகங்களுக்கு இருந்த எல்லா நிகழ்வுகளும், செய்திகளும், எல்லா அம்சங்களும், அவங்களுக்கு என்ன நடந்தது என்ற எல்லா விடயங்களும், அவங்களோட எல்லா செய்திகளையும் அல்லாஹ் தாலா சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். அதில் இருக்குது அந்த விளக்கங்கள். இப்போ ஏனைய நாகரிகங்கள் எப்படி அழிஞ்சது எப்படின்ற எல்லா
செய்தியும் சரி, இருக்கு. நேர லிட்ரல் மீனிங்கை மொழிபெயர்த்துட்டு விளக்கப்படுத்துங்க ப்ளீஸ். ஓகே. ஃபீஹி நப மாக்கான கப்லக்கும், உங்களுக்கு முன்பு இருந்த சமூகங்களுடைய நிகழ்வுகள், அது அவங்களை பற்றிய செய்திகள் அந்த குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வஹபர் மா பாதக்கும், உங்களுக்கு பின்னால் வர சமூகங்களுக்குரிய செய்திகளையும் அந்த குர்ஆன் அதுக்குரிய வழிகாட்டுதலையும் சொல்லியிருக்கிறது. அந்த நிகழ்வுகளையும் பற்றி பேசியிருக்கிறது, கதைச்சிருக்கிறது. வஹுக்மு மா பைனக்கும், உங்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு தீர்வையும் குர்ஆன் முன் வச்சுக்குது. வஹுவல் ஃபஸ்ல், குர்ஆன்ட கருத்து தான், குர்ஆன் செல்லக்கூடிய வழிகாட்டுதல் தான் இறுதியான வழிகாட்டல். அதுதான் நன்மைக்கு முடிவானது. தீமைக்கும் இடையில தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தீர்வுன்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே ஃபித்னாவுடைய சந்தர்ப்பத்துல குர்ஆனை கைப்பற்றுக்கோங்க, குர்ஆன் வழிகாட்டுதல் எடுத்துக்கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக இந்த ஹதீஸ், திருமதியில வர ஹதீஸ், இதை பலரும் கோட் பண்ணி சொல்றாங்க. இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த ஜியோ பொலிட்டிக் பத்தி கதைக்கும் போது, அல்லது இன்றைக்கு உலகமே பற்றி எரியுது என்று கதைக்கும் போது, உலகத்துல குழப்ப நிலை இருக்கின்ற போது, நாங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள், உலகம் அழியப் போகின்ற என்றாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் அல்லாஹ் தாலா தந்தது. ஏனென்றால் இப்ப ரஷ்யன் சொல்றது அது மேற்கத்திய உலகத்தை பொறுத்தமல்ல, அது பொய்யா இருக்கலாம். ரஷ்யன் கருத்துக்கள் எந்த கோட்பாட இந்த ஜியோ பொலிட்டிக்லேயோ, அவங்களோட வெளிநாட்டு உறவுகள்லையோ, அவங்களோட ஃபாரின் பாலிசிலையோ ரஷ்யன் கொண்டிருக்கிற கருத்துக்கள் மேற்குலகத்தை பொறுத்தமல்ல அதை அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது சப்ஜெக்டிவா இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது பொய்ன்னு சப்ஜெக்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க. பாரபட்சமா இருக்கும். பாரபட்சமா இருக்கும். ஆனா அதே மாதிரி மேற்குலகத்தை பொறுத்த மட்டும் ரஷ்யா சொல்லக்கூடியது எல்லாத்தையும் பொய். மேற்குலகம் ரஷ்யாவை பத்தி சொல்லக்கூடியது. அதையும் அவங்க பொய்ன்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ப மாட்டாங்க. ரெண்டையும் எதிரும் புதிருமாகத்தான் அவங்க விளங்கிக் கொள்வாங்க. இல்லாட்டி அதை எண்ணுவாங்க. அப்படித்தான் நான் அதை அப்ரோச் பண்ணுவேன், சப்ஜெக்டிவா தான். ஆனால் அல்லாஹ் தாலா ஒன்றை சொல்லியிருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லியிருந்தால், அது முஸ்லீம் என்ற வகையில அது இறுதியான தீர்ப்பா இருக்கும், அது ஒப்ஜெக்டிவா இருக்கும். எனவேதான் இந்த விஷயத்தை நாங்க கதைக்கும் போது, ஜியோ பொலிட்டிக்கலையும் கதைக்கும் போதும், நாங்க எப்பவுமே எங்கட அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், குர்ஆன்ல என்ன இருக்குது, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஓத்தன்டிக்கான ஹதீஸ, கலெக்டிவான ஓத்தன்டிக்கான ஹதீஸ குர்ஆன்ட மெசேஜ்களுக்கு தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கணும். அந்த கருத்துக்களை தான் நாங்க பிடிச்சு கொள்ளணும், அந்த கருத்தை தான் எடுக்கணும். அதுதான் ஒப்ஜெக்டிவா இருக்கும். இப்ப என்னன்னா, இப்ப நீங்க நான் இடையில சும்மா உங்களை ஓகே. திசை திருப்பதாக அமையக்கூடாது என்றாலும் நான் இடையில நானும் ஒருத்தர் இந்த வாயில சொல்லி கொண்டு போறேன். இப்ப நீங்க ஹதீஸ் என்று சொல்லச்சலையே பாரம்பரியமான இஸ்லாமிய பின்னணியில எப்படி என்று பாக்குறேன்டா, ஃபித்னாவா? ஃபித்னாண்டா நீங்க உங்கள்ட்ட கையில் ஒரு ஆடு ஒன்று இருந்தால் ஆட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு மலை அடிவாரத்துக்குள்ளே போயிட்டு மலைக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சு கொள்ளுங்க, அதில் மலையில் போயிட்டு இருந்து தனியாக வாழுங்க. ஒரு காலம் ஃபித்னா வரும், அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற ஆட்டை எடுத்துக்கொண்டு போயிட்டு தனியாக இருங்க என்றது. அல்லது தஜ்ஜால் வருவாங்க, மஹதி வரைக்கிறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவங்க வந்து உலகத்துலேருந்து பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. எனவே நாங்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொள்றதும், நாங்கள் ஊட்ட பூட்டி ஹதீஸில் வர மாதிரி ஒரு காலம் வரும். அப்போ நீ ஊடு தான் உண்ட நல்ல இடம் மாதிரி ஊட்ட பூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே ஏந்தி கொள்ளணும். அப்போ இந்த மாதிரியான மனப்பதிவுகள் தான் பரவலாக ஐக்கிறதால ஊட்ட பூட்டி கொண்டு அந்த நியூஸை பார்த்து பார்த்து இருக்கிறது என்ற அளவில் தான் எங்கள்ட முஸ்லீம் சமூகத்தில் மனோநிலைக்குது. இப்போ ஆட்டை எடுத்துக்கிட்டு போகிறது இல்லை, ரைட். அப்போ ஊட்ட பூட்டி கொண்டு மகதி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது, காய்ச்சி கொண்டு அங்கலாய்ச்சி கொண்டு இருக்கிறது, மகதி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது, இந்த எல்லாம் வந்து கொண்டு தான் இருக்குது எல்லாம். அப்படித்தான் இந்த இதுதான் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்கிற விஷயம் என்றே தான் இப்போ பதிவாக இருக்குது. நீங்கள் அதைத்தானா சொல்ல பார்க்குறீங்க அல்லது எப்படி? நான் நினைக்கல அப்படியான கருத்துல இது நான் சொல்ல வரேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ ஹதீஸ்களை குர்ஆன் வசனங்களையும் பார்க்கலாம்.
சமூக இன்ட்ரக்ஷன் பற்றி மனித குலத்தோட தொடர்பு வச்சிருக்கணும்ன்றது. இப்போ உதாரணமாக இந்த ஹதீஸ் எடுத்துக்கோங்களேன், சும்மா லேசாக தெரிஞ்ச ஹதீஸ் தானே. அல் முஃமினுல்லதி யுகாலித்துன் நாச வயஸ்பிரு அலா ஆதாஹும் ஹைரும் மினல் முஃமினுல்லதி லா யுகாலித்துன் நாச வலா யஸ்பிரு ஆதா. இதுல ரசூல்லா சொன்னா யுகாலித்து நாச மக்களோட தொடர்புல ஹதீஸ இன்ட்ரக்ஷன். முதலாவது லிட்ரலி மொழி பெயர்த்து போட்டு விளக்கப்படுத்துங்க ப்ளீஸ். ஓகே லிட்ரலி. ஓகே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் தான் அதாவது மக்களோடு கலந்து மக்களோட வாழ்ந்து மக்களோட மிக்ஸ் பண்ணி இருக்கின்ற ஒரு மூமின், மக்களோடே அவங்களோட கஷ்டங்களை துன்பங்களை எல்லாத்தையும் கலந்து அதோட வாழ்ந்து வாழ்ற ஒரு மூமின், அவங்களோட துன்பங்களை கண்டு பொறுமையாக இருந்து அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகி அதில் ஒரு பொறுமையாக இருக்கிற ஒரு மூமின், அவங்களோட வாழ்கிற மூமின். அப்படி வாழாத ஒரு மூமினை விட, ஒதுங்கி வாழ்கின்ற ஒரு மூமினை விட எத்தனையோ முறை நல்லது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர் என்று ஹைரூன் உயர்ந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. அப்ப இஸ்லாம் என்றது பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி வாழ்றதுன்றதல்ல. இப்படி மனித அந்த ஹதீஸ்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாஸ்ன்னு தான் சொல்லிக்குது, முஸ்லீமோ நான் முஸ்லீமோ மனிதர்களை மனித குலத்தோடு. அப்ப மனிதர்களோட அப்படி வாழ்ந்து இன்ற கலந்து வாழ்றது தான், அதுதான் அந்த மூமின் தான் உண்மையான நல்ல மூமின் என்று உயர்ந்த மூமின் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்கள் இந்த சர்வதேச நிகழ்ச்சிகள் அல்ல நிகழ்வுகள் இதுகளை கண்டு ஒதுங்கி வாழணும் என்று இப்போ ஃபித்னாட காலத்தில் நாங்கள் புகையில மலையில பெய்த்திருக்கணும் என்று அப்படியான ஒரு இஸ்லாம் அப்படியான அந்த துறவரத்தை சொல்ற ஒரு மார்க்கம் அல்ல. மாறாக இருக்கின்ற அல்லாஹ் தாலா என்னென்ற வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யாலமுல, உலகத்தில் ஒரு இலை விழுகிறன்றாலும் அல்லாட திட்டப்படி அல்லாட சட்டப்படி நாட்டப்படி தான் இந்த உலகத்தில் நடக்கு. அப்போ எனவே எந்த நிகழ்வும் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அதை முன் கொடுக்கணும்ன்றது தான் இஸ்லாமிய கருத்தாக இருக்குது. சரிண்ணா, நான் தொடரட்டா இதை? ஓகே. எனவே நாங்கள் ஜியோ பொலிட்டிக்ஸை பற்றி தான் பார்க்குறோம். அப்போ இந்த விலையில் இப்போ உலகத்தில் இருக்கின்ற நாங்கள் விரும்பியோ விரும்பாமோ இருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்றா, இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டை தான் இன்றைக்கு உலகத்தில் ஆட்சி அதிகாரம் இருக்குது. உலகத்தில் அவங்க தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு அமெரிக்கா இந்த உலகத்தில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறன்னா, 70 வருடமாக உலகத்தை ஆட்டி படைச்சது அமெரிக்கா தானா. கடந்த 70 வருடமாக உலகத்தை ஆட்டி படைச்சிறது அந்த யூனிபோல வேர்ல்டுன்னு நாங்கள் சொல்கிறோம் தானே, அது அந்த கண்ட்ரோல் இருந்தது. நீங்கள் ஏற்கனவே நாங்கள் லாஸ்ட் வீக்கில் இங்கே அடித்த மாதிரி அந்த எக்ஸெப்ஷனலிசத்தை வச்சு உலகத்தை ஆட்டி படைச்சது அமெரிக்கா 70 வருடமா. எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ பாருங்க, சொல்லிட்டு போயிட்டுறேன் அதாவது 70 வருடம் என்ற ஒரு மீன் பண்ற என்னென்றால், அதாவது 1800 இருந்து பெரிய காலம் உண்டு. 1800 இருந்து 1945 வரைக்கும் வந்து உலகத்துல கண்ட்ரோல் வந்து இங்கிலாந்து கையில் இருந்தது. அப்போ சம்பவம் ஏதோ ஒரு அது கன்ஸ்பிரசி அமைக்கலாம். அதாவது முதலாம் உலக யுத்தத்தில் மெதுவாக ஆட்டம் காட்டுது இங்கிலாந்து. ரெண்டாம் உலக யுத்தத்தில் ஹிட்லர் அடித்த அடியில் இவங்க வெளிக்கிட்டதில் இங்கிலாந்து வந்து அப்படியே டவுன் ஆகிட்டாங்க, செலவாகிட்டாங்க. இனி தோக்குற நிலையில் அமெரிக்கா கடன் கொடுக்குறான். அவனும் பிளானிங்கில் தான் என்னென்னா இந்த நாடுகள் எல்லாம் வெஸ்டர்ன் நாடுகள் எல்லாம் கடனாளி ஆக்கி அவங்கள அதுக்கு பிறகு அமெரிக்கன் செஞ்சுரி ஆக்குறதுக்கான யோசனையோட கடன் ஆயுதங்கள் கொடுக்குது. அப்போ நல்லாவே உலக யுத்தத்துக்கு பிறகு வந்து இந்த இங்கிலாந்து வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு. அப்போ 1945 இருந்து தான் அமெரிக்கன் செஞ்சுரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 45, 50, இப்போ 2025, அப்போ 75, 80 வருடமாக இப்போ கொஞ்சம் சுதாகரித்து கொண்டு 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு வச்சாலும் கடந்த 75 வருடம் வந்து அமெரிக்கன் டொமினன்ட் காலப்பகுதி என்றது தான் ரிஃபைனான மீன் பண்ணுறாரு. ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற சரிதான். ஆனாலும் கூட இந்த ஆரம்ப காலத்தில் இந்த பிரிட்டிஷ் தானே அமெரிக்கா கலனைஸ் பண்ணினோன்னா யூரோப்பியன் கலோனியலிசம் கூடுதலாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறத அமெரிக்கா விரும்பி இல்லையா. அமெரிக்கா கொஞ்சம் அந்த பவர்ஃபுல்லாக வார நேரத்தில் ஒரு சக்தியாக உலகத்தில் வார நேரத்தில்
ஒரு உடன்படிக்கை ஒன்று செஞ்சாம் நான் நினைக்கிறேன் ஒரு 100 இயர்ஸுக்கு முந்தி மொன்ரோ டொக்ட்ரின் என்று சொல்லி. எனக்கு அது சரியான பேர் தெரியா. இல்ல, மொன்ரோ அதாவது டொக்ட்ரின். அமெரிக்கா வந்து உறுதியான பிறகு ஓ டொமினன்ஸை கையெடுத்த பின்னால அவங்கள்ட்ட வந்த ஒரு நிலைமையில எடுத்த முடிவு தான் என்னன்னா, அது அமெரிக்கன் கண்டினென்ட்ல, அமெரிக்கால, வட அமெரிக்கா, கிழக்கு அமெரிக்கால எங்கேயோ அமெரிக்கா பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த பின்னணியில அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ற யாரும் இந்த ஏரியால இருக்கக்கூடாது, இருந்தா அது எங்களுக்கு எதிரான த்ரெட்டா கருதி அவங்களுக்கு எதிராக நாங்கள் நடப்போம் என்ற ஒரு அமெரிக்காட பேக்யார்ட். இந்த அமெரிக்காட வட அமெரிக்கா, கிழக்கு தென் அமெரிக்கா, அமெரிக்காட பேக்யார்ட். இதில் யாரும் அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுறவங்க இருந்துடக்கூடாதுன்ற ஒரு முடிவு தான் மென்ரோ டாக்டரின். ஓ யா அதுதான் டொக்ட்ரின். அந்த டொக்ட்ரின் அடிப்படையில் யாரும் அந்த ஏரியாவுக்கு வர இயலாது. அவங்க தான் இப்போ ஈவன் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்களுக்கு கூட, யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்கு கூட அவங்க ஓன் பண்ணிக்கிறார். அப்படி எங்களை எந்த ஒரு வகையிலையும் கண்ட்ரோல் பண்ணவோ எங்களை முந்திருந்த மாதிரி அடிமைப்படுத்த வர வேணாம் என்று அந்த டொக்ட்ரின் தான். எனவே அப்போ அந்த கடந்த 70 வருடங்களாக என்ன நடந்திருக்கிறேன்டா, முதலாவது அமெரிக்கா ஆட்சி படைச்ச உலகத்தை எப்படின்னு சொன்னால், முதலாவது அவங்களோட இந்த ஜிடிபி உலகத்தில் எந்த நாட்டை விடவும் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஓகே, அப்போ ஜிடிபி ஸ்ட்ராங்காகின அதே நேரத்தில் உலக கரன்சியாக, டொலர் ரிசர்வ் கரன்சியாக, குளோபல் கரன்சியாக மாறிட்டான். அப்போ அதன் காரணமாக டொலர் தான் எல்லாத்தையும் அமெரிக்காவில் உள்நாட்டிலேயும் தான் வெளிநாட்டிலேயும் தான் எல்லா மேஜர் டிரான்சாக்ஷன்களோட ஒரு மீடியமாக சர்வதேச ரிசர்வ் கரன்சியாக, குளோபல் கரன்சியாக மாறின. உதாரணமாக அதை எங்களுக்கு விலையும் கொள்ளலாம். இப்போ இலங்கையை பொறுத்தமல்ல பாருங்க, இலங்கையில் எக்கனாமிக் ரைஸ் வந்த நேரம் எங்களுக்கு டொலர் ஷார்ட்டேஜ் ஆகிட்டு, ஆயில் எடுக்கிறதுக்கோ சாமான்கள் எடுக்கிறதுக்கோ இன்டர்நேஷ்னல் எந்த டிரான்சாக்ஷன் செய்ய இயலாத அளவுக்கு. ஏனென்றால் அந்த அளவுக்கு இப்போ கூட டொலர் உலகத்தை ஆட்டி படைச்சுது. எங்கட ஒரு கிராமத்தில் இருக்க விவசாயி கூட அவனோட உரத்தை எடுத்துக்கொள்ள இயலாது, அந்த அளவுக்கு டொலர் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. எங்களுக்கு ருப்பீஸ் எல்லாம் எது இருந்தும் வேலை இல்லை, ஏனென்றா டொலர்ல இருந்தா எடுக்கலாம். அப்போ பாருங்க டொலர் எந்த அளவுக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறா, 8 பில்லியன் ஜனத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் டொலருக்கு தான் பவர் இருக்குது. அப்படியான ஒரு பவரை அதை இன்றைக்கும் கூட அமெரிக்கா வச்சிருக்கான். அமெரிக்கா ஏன் நாங்கள் சூப்பர் பவர்ன்னு சொன்னால், அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் ஒன்று, ஒரு எக்கனாமிக் கண்ட்ரோல் ஒன்று உலகத்தில் இருக்குது, ஃபைனான்சியல் கண்ட்ரோல் ஒன்று இன்றைக்கும் இருக்குது. அப்போ அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு தான் சைனாவும் ரஷ்யாவும் வந்துட்டு இருக்குது. எனவே தான் இந்த எல்லா குழப்பத்தையும் இந்த பிரச்சனையும் எடுப்பு. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்றால், அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைனான்சியலி அவங்க ஸ்ட்ராங், எக்கனாமிக்கில் அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்குதா இப்போவும் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்றால், அந்த கடந்த 70 வருடங்களாக அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்றால், அமெரிக்காவோட டிப்ளமேட்டிக்ஸ் தான். டிப்ளமேட்ஸ்னா சிவில் சேவன், பொலிட்டீஷியன், லோ மேக்கர்ஸ், இவங்க தானே இன்டர்நேஷ்னல் லோவெல்லாம் இந்த உருவாக்கினது. சர்வதேச ஷேப் த இன்டர்நேஷ்னல் லோ. அப்போ உதாரணமாக இன்டர்நேஷ்னல் லோவை நீங்கள் சொன்ன ஏற்கனவே டச் பண்ண பார்த்தீங்க. எப்படின்னு சொன்னால், யுஎன்ஏ உருவாக்கினது, யுனைடெட் நேஷனை உருவாக்கினது, வீட்டோ பவர் உருவாக்கினது, ஐஎம்எஃப் உருவாக்கினது, வேர்ல்ட் பேங்க் உருவாக்கினது. இதுக்கெல்லாம் சட்டத்திட்டங்களை ஓணும் தானே. அந்த சட்டத்திட்டங்களை யார் உருவாக்கினா, அமெரிக்கன் டிப்ளமேட்ஸ், அமெரிக்கன் லோ மேக்கர்ஸ், அமெரிக்கன் பொலிட்டிக்ஸ். அப்போ முதலாவது ஃபைனான்சியலாக உலகத்தை கண்ட்ரோல் பண்ணினது, ரெண்டாவது டிப்ளமேட்டிக்லி இவங்க கண்ட்ரோல் பண்ணினது. அப்போ மூணாவது என்னன்னு சொன்னா மிலிட்ரிலி அவங்களோட ஃபோர்ஸஸை வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய கடலையும் ஆகாயத்தையும் நிலத்தையும் 3 துறையும் கண்ட்ரோல் பண்ண, ஏர்ஃபோர்ஸையும் நேவியையும் ஆர்மியையும் வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அந்த மிலிட்ரி ரீதியாக கண்ட்ரோல் பண்ணினாங்களாம். அப்போ அது மட்டுமல்ல, அது முக்கியமான ஒரு இது என்னென்னா, அமெரிக்காவோட ஆர்மி, அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸை உலகத்தில் எந்த ஒரு ஏர்ஃபோர்ஸோ எந்த ஒரு ஆர்மியோ சேலஞ்ச் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க
அந்த துறையில் டெவலப் ஆகி வந்தேன். எந்த அளவுக்குன்னு சொன்னால் இப்போ கூட இன்றைக்கும் கூட 900 பில்லியன் அமெரிக்கன் இந்த இந்த அமெரிக்கா இந்த இது ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இது மூணுக்கும் செலவழிச்சிடும். 800 ஆர்மி கேம்பை 750 பேஸுகளை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வச்சுக்கோற அளவுக்கு உலகம் முழுவதும் இப்படி கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட 900 உலகத்திலே சைனாவை விட அல்லது ரஷ்யாவை விட மற்ற எல்லா நாடுகளை விடவும் 900 பில்லியன் செலவழிச்சிருதான் இந்த ஆர்மிக்கு, இந்த ஏர்ஃபோர்ஸுக்கு, நேவிக்கு, ஆவிக்கு. இதன் மூலமாகவும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறோம். முதலாவது ஃபைனான்சியலாக அல்ல எக்கனாமிக்கலி, ரெண்டாவது டிப்ளமேட்டிக்கலி, மூணாவது மிலிட்ரலி, நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா டெக்னாலஜிக்கலி. இதுலேயும் அமெரிக்கா அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதாம். அதாவது உலக நாடுகள் முழுவதையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நாலு துறைகளையும், சயின்ஸ், டெக்னாலஜி எல்லா துறையிலையும். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த 4 துறைகளையும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கின்ற இதுவரை காலமும் இருந்த அமெரிக்காவுக்கு இன்றைக்கு சைனா ஒரு சேலஞ்சாக வந்திருக்குதாம். சைனாவோட டெவலப்மெண்ட் அதே மாதிரி இந்தியா அல்லது ரஷ்யா ஏனைய நாடுகள் எல்லாம் சேலஞ்சாக வந்திருக்குது. அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னலி அவங்களோட செல்வாக்கு பல காரணங்களாக, இன்டர்னல் காரணங்களாலையும் எக்ஸ்டர்னல் காரணங்கள்னாலையும் 2007, 8, 10 அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸ் உலகத்தில் குறைஞ்சு கொண்டு வருகுதாம். இப்போ அதுக்கான காரணங்களையும் அவங்க சொல்கிறாங்க. அதாவது எப்படி ஏன் அமெரிக்காவோட செல்வாக்குலேருந்து கொண்டு வருகிறது, இவ்வளோ உலகத்தில் இந்த 70 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் உலகத்தை ஆட்டி படைச்ச 7 சகாப்தங்களாக உலகத்தை ஆட்டி படைச்ச அமெரிக்கா ஏன் இவ்வாறு டக்குண்டு இப்படி ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகிறது? அதுக்கு 2 காரணங்களை சொல்கிறாங்க. ஒன்று எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ரெண்டாவது இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்டர்னல் ஃபேக்டர்ஸில் அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒன்று தான் முக்கியமானது, எக்கனாமிக் கலப்ஸாம். அதாவது எக்கனமி டவுன்வர்ட் டிக்ளைன் ஆகி கொண்டு போகுதாம். உதாரணமாக 38 ட்ரில்லியன் அவங்க கடனில் இருக்குதாம். அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு ஓவர் ஸ்பெண்டிங்காக ஆர்மிக்கு, மிலிட்ரிகளுக்கு 800 கேம்ப்ஸ் இருக்குதான்னு என்ன சொன்ன மாதிரி அதுக்காக வேண்டிய செலவழிச்சுறதுக்கு அவங்கள சல்லி இல்லைன்ற அளவுக்கு இப்போ கடனா. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, அமெரிக்கா கடந்த 70 வருடங்களாகவும் நேட்டோவுக்கு மாத்திரம், நேட்டோ கண்ட்ரிகள் 28 நேட்டோ கண்ட்ரிகளுக்கு மாத்திரம் 8 ட்ரில்லியன்ஸ், அதாவது 8 ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் 1000 பில்லியன், அப்போ 800,000 பில்லியன் செலவழிச்சிருக்கான் நேட்டோவுக்கு. அதே மாதிரி ஈராக் போக்கு மாத்திரம் 300, அதாவது 3 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் செலவழிச்சிருக்கா. 3 ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் 1000 பில்லியன், அப்போ 300,000 பில்லியன் செலவழிச்சிருக்கா. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஓக்கு 2 ட்ரில்லியன் செலவழிச்சான். ட்ரில்லியன் என்றால் டாலரில் ட்ரில்லியன் அவன் செலவழிச்சிருக்கான் 2. அதே மாதிரி சிரியாவில் அந்த குரூப்புகளை உருவாக்குறதுக்கு அப்படி எல்லாத்துக்கும் ஏண்டா என்று சொல்லி ஆரம்பித்ததானே, அதை ஆரம்பிச்சு இந்த 25 வருஷத்துலையும் அமெரிக்கா இவ்வளோ பெரிய ஒரு இடையில நல்லா போறீங்க. ஒரு 15 நிமிஷம் வைக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஓர் ஆன் டெரர்ன்றது தெரியும் சொல்லி, அதாவது அமெரிக்கா பார்த்தது இப்போ 89ல் ரஷ்யா விழுந்ததும், ரஷ்யா இப்போ ஏதோ அது எங்களுக்கு சரியாக விளக்கப்படுத்த தெரியாது, நாங்கள் அதை இன்னொரு காலத்தில் பேசணும். ஒருத்தனுக்கு அவனுக்கு எதிரி ஒன்றை வச்சுக்கொண்டு தான் வாழ்றதான். அப்போ அமெரிக்கா அவன் எதிரி ஒன்றை வச்சுக்கொண்டு தான் அந்த அவன் எல்லா சட்டங்களையும் எல்லா அந்த மக்களுக்கு பொறுப்பு இல்லாத எல்லா வேலைகளையும் வந்து எதிரியை காட்டி காட்டி தான் செய்கிறது. அப்போ 89 வரைக்கும் வந்து ரஷ்யா எதிரி, சரியா? அப்போ கம்யூனிஸ்ட் எதிரி. அப்போ 89 ரஷ்யா அதுக்கு பிறகு டிஸ்இன்டெக்ரேட் ஆகினதுமே அது பிறகு எதிரி ஒன்று காட்டணும், காட்டி தான் அந்த
அது ஏதோ ஒரு இந்த நாடு அந்த அந்த விஷயத்தை அது அப்படித்தான் அது. அப்போ அந்த வகையில் தான் வந்து 2000ஆம் ஆண்டு வந்து அந்த ட்வின் டவரை வெடிக்க செஞ்சு முஸ்லீம்கள் தான் அல்லது அல் காய்தா தான் இப்போ எங்கள்ட எதிரின்னு காட்டி அப்போ தான் அதில் தான் war on terror அண்ட் அந்த வேர்டை அவங்க இன்வென்ட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு பிறகு வந்து கண்ணில் படாத ஒரு ஒரு எதிரியை உருவாக்கி அதுக்கு எதிராக என்று சொல்லி அமெரிக்கா அந்த அந்த பயணத்தை போக துவங்குது. Yeah, that's right. ம். இப்ப என்ன இவ்வளோ காலமும் செஞ்ச அந்த மிலிட்ரி கம்பெயின்ஸ் எல்லாமேக்கு தானே அது எல்லாமே ஃபெயிலியராம். அதே மாதிரி அமெரிக்கா ட்ரை பண்ண நேஷன் ரீபில்ட் பண்ணின எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சான். இப்ப இவ்வளவு தோல்விகளுக்கு மத்தியில இருக்கும்போது என்ன அவங்களோட பாலிசி மேக்கர்ஸ் அரசியல்வாதிகள் செய்கிற என்ன இந்த இதிலிருந்து ரிகவர் பண்றதுக்கான சில முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சிகள் ஒரு முயற்சி தான் இந்த எல்லா நாட்டுக்கும் டரிஃப் டேக்ஸ் அடிச்ச முயற்சித்தது. சைனாக்கு இத்தனை பேசன் ட்ரேட் ஓன்னு சொல்லுவாங்க ஆ, தானே, கொஞ்சம் ஒன் வருத்த மினிட் ஒன் மினிட். போராட்டத்தை. அப்போ நேஷன் பில்டிங் என்ற ஒரு வேர்டை பாவிச்சிட்டு போனார். என்னண்டா இப்போ புஷ்ட காலத்திலிருந்து அந்த war on டெரர் துவங்கி ஈராக்கை இது பண்ணி ஆப்கானிஸ்தானை இது பண்ணி அந்த அவங்கள தாக்கின்றதுலாம் அவங்களோட வச்சு இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இந்த நாடுகளில் அழிச்சு அப்போ அதுக்குள்ள எங்கட கோஆப்ரேட் கம்பெனியில் கொண்டு போயிட்டு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வச்சு அதுக்கு பிறகு அந்த நாட்டில் வந்து நாங்கள் டெமோக்ரஸியை உருவாக்குறோம். எங்களுக்கு தேவையான ஒரு டெமோக்ரஸி வந்து உருவாக்கினா அப்போ அதில் இந்த வருமானமும் கிடைக்கும் அந்த நாட்டை கண்ட்ரோலும் பண்ணலாம்னு சொல்லி அதுதான் ஆப்கானிஸ்தான்லேயும் செய்ய பார்த்து ஈராக்லேயும் செய்ய பார்த்தது. அழிக்க தான் கிடைச்சதே அல்லாமல் அங்கே ஒரு டெமோக்ரஸியை அவன் சொன்ன டெமோக்ரஸியை உருவாக்குறதுக்கோ நேஷன் பில்டிங் அந்த நாட்டை கட்டி எழுப்பி அவனுக்கு மாதிரி ஆக்கி கொள்றதுலையோ விஷயம் நடக்க இல்லை. அதான் நேஷன் பில்டிங் சொல்லிட்டு போனதாக நான் சொல்ல வேண்டும். ஓகே. அப்ப எல்லா நாடுகளுக்கும் டேக்ஸ் அடிக்க முயற்சித்தாங்க. இப்போ உதாரணம் இலங்கைக்கு இத்தனை வீதம், இந்தியாவுக்கு இத்தனை வீதம், பிரேசிலுக்கு இத்தனை வீதம், அப்ப சைனாவுக்கு இத்தனை வீதம். அதுல பெரிய ஒரு கிளஷ் ஏற்படுத்தி அது பச்சை தோல்வி, அது படும் தோல்வி அடைஞ்சிட்டு அதுல எந்த ஒரு வெற்றியும் அவங்களால அந்த இலக்கு அடைஞ்சு கொள்ள இயலாது. அப்போ அதுக்கே அது சக்சஸ் ஆகில்லாட்டி இன்னொரு இன்னொரு கிராஃப்டி, அதாவது ஒரு கிராஃப்டி மூவ் வந்து அவங்க எடுத்தாங்க. ஒரு இன்னொரு முயற்சி உண்டு. அது என்னென்றால் உலகத்தில் இருக்கிற அந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின்ஸ் இருக்குதானே, அதை பயன்படுத்தி அமெரிக்காவில் 35 பில்லியன் ட்ரில்லியன்ஸ் கடனையும் வைப் அவுட் பண்ண முடியுமா இதை யூஸ் பண்ணின்னு சொல்லி. அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. நீங்கள் இதை கிளிப்பை வேணும்னா ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஓப்பனாக யூடியூப்லாம் காய்ச்சுறாரு எப்படி அமெரிக்கா இந்த பிட்காயினையும் கிரிப்டோ கரன்சியையும் பயன்படுத்தி அவனோட கடன் இல்லாமல் கொள்ளாமான்னு சொல்லி ஒரு முயற்சி. அது உண்மையிலே அது வெரி ஹைலி டெக்னிக்கலான டெர்மினாலஜி. அதை எப்படி செய்கிறாங்க என்னதுன்ற அது வேறொரு விஷயம். என்றால் அந்த துறையில் எங்களுக்கு அந்த அந்த நுணுக்கங்கள் அந்த கள்ள புத்திகள் எப்படி செய்யறதுன்றது எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டொலரை இவங்க எப்படி ரிசர்வ் கரன்சியாக வச்சிருந்தாங்களோ அமெரிக்கா, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பிட்காயின்ஸில் வச்சு ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்தி ஏதாவது கடன் இல்லாமல் ஆக்கலாமான்ற ஒரு முயற்சித்து தான். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. இப்போ அதை முடிஞ்ச உடனே இப்போ இதுவும் சரி வரல, முதல்ல டேக்ஸ் அடிச்சு பார்த்து அதுவும் சரி வரல, இதை கிரிப்டோ கரன்சி விஷயமும் சரி வரல. மூணாவதாகத்தான் ஒரு முயற்சியாக என்ன முயற்சி மேற்கொண்டிருக்கிறாங்க என்றால் இப்போ நாடுகள் இருக்கிற வளங்களை சுரண்டலாமா. இப்போ மட்ரோ பேத்து அதை பிடிச்சிட்டு வந்து வென்சுலாவோட பிரசிடெண்ட்டை பிடிச்சிட்டு வந்தது உண்மையில என்ன காரணம் சொன்னாலும் அது அந்த நாட்டில் இருக்கிற ஒயில கலகன்றதுக்கு ஒயில எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சின்றது தான் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அந்த நாட்டை போய் பிடிச்சி அந்த நாட்டில் இருக்கிற மினரல்களையும் ஏன்னா உலகத்தில் நான் நினைக்கிறேன் 1 or 2/3 இருக்கிறக்கும் ஒயில் ரிசர்வில் அவங்க தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒயில் எடுக்கிறது தான் ஒரு முயற்சி. அதில் தான் ஒரு முயற்சியில் அடுத்து ரெண்டாவதாக இப்போ ஈரான்லையும் என்னதான் சொன்னாலும் ஈரானை பிடிக்க வேணுமென்று ஈரானில் டெமோக்ரஸி ஏற்படுத்துறதோ ஈரானில் 2000 பேர் கொலை செய்யப்பட்டதோ அதெல்லாம் பிரச்சனை. உண்மையான பிரச்சனை என்னென்றால் அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன்களுக்கு சைனாவோ ரஷ்யாவோ வரக்கூடாது. அதில் இருக்கிற வளங்களை ஒயில் வளங்களை மினரல்களை இவங்க எடுக்கணும். அதுதான் ஒரு ஆல்டர்னேட்டிவ். அதுக்கான ஒரு முயற்சி. ஆனால் அந்த முயற்சியில் அமெரிக்கா இறங்க பயப்படுது. என்ன காரணம் என்று சொன்னால்
உனக்கு தெரியுமோ தெரியும் ஒரு கருத்தொண்டிக்கு டிட்டரண்ட் பாலிசி கொள்கை. டிட்டரண்ட் கொள்கைன்னு சொன்னால் எப்போவுமே வல்லரசாக இருந்தாலும் அந்த வல்லரசு இன்னொரு வல்லரசோட அடிச்சு கொள்ள போக மாட்டாதான். பேலன்ஸ் ஆஃப் பவர்க்கு தானே. ஏனென்றா இவங்க பயம் சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்த இவங்களுக்கு அடிச்சா இவங்களுக்கு அதை விட அழிவு கூடும் உண்டு. எப்பவுமே ஒரு வல்லரசி வீக்கான ஆட்களை தானே டார்கெட் பண்றது. ஒரு நாளும் அவனுக்கு நிகராக இருக்கிற ஒருத்தரை டார்கெட் பண்றதில்ல. ஏன்னா டார்கெட் பண்ணினா பாதிப்பு கூடவாகும். அப்ப அந்த காரணத்தினால ஏதோ ஒரு வேளை ஈரான அவங்க இது போக்கு ஃபார் த டைம் பீங் ஏன்னா ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கலாம் அட்டாக் பண்றதா இல்லையா அப்படியான ஒரு என்ற விளைவுகளை கன்சிக்வன்ஸை பார்க்குறாங்க கருத்துல கொண்டு இன்னும் கொஞ்சம் அதை ஏதோ ஒரு வகையில வேற டிப்ளமேட்டிக்கலோ வேற ஒரு வழியில அதை கண்ட்ரோல் பண்ணலாமான்னு முயற்சிக்கிறாங்க. அதுவும் சக்சஸ்ஃபுல்லா இல்லாத சந்தர்ப்பத்துல தான் இப்ப கிரீன்லாண்ட்ல ஹை வச்சிக்கிறாங்க. கிரீன்லாண்ட்ல ஹை வச்சது ஈரான்ல ஹை வச்சதை விட வெரி டேஞ்சரஸ். ஏனென்றால் கிரீன்லாண்ட்ன்றது ஒரு நேட்டோ கண்ட்ரி, டென்மார்க்ன்றது நேட்டோ கண்ட்ரி. அப்ப நேட்டோ கண்ட்ரி என்னென்றால் ஒரு ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது என்றால் ஒரு நாட்டுக்கு அடிச்சா எல்லா நாட்டுக்கும் அடிச்ச மாதிரி. ஒரு நேட்டோ நாட்டுல ஒரு நாட்டுக்கு யாரும் கை வச்சால் வெளியாட்களோ அல்லது யாரும் கை வச்சால் இப்போதான் அமெரிக்கா என்ன செய்யும் சொன்னால் இப்படி நேட்டோவோட கிளஷ் ஆகினா இதை கிரீன்லாண்டோட கிளஷ் ஆக போனால் அதோட விளைவு என்னவாகும் என்றால் நேட்டோ அழியும்ன்றது. நேட்டோ உடைஞ்சு போயிடும், 28 கண்ட்ரீஸும் உடைஞ்சு போகும். அப்போ அதனால இப்போ அது ஒரு சிக்கலாக இருக்குது. அப்போ இதிலிருந்து நாங்கள் இந்த நேட்டோ இந்த விஷயத்திலிருந்து நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் என்னதான் சொன்னாலும் இஸ்லாமிய முறைப்படி நாங்கள் இதை பார்க்குறேன் இருந்தால் ரசூல்லாட ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனம் ஒன்று தஹசபுஹும் ஜமீஅன் வகுலூபுஹும் ஷத்தா. ரசூல்லா பார்த்து அல்லாஹ் தாலா சொல்றான் தஹசுபுஹும் ஜமீஅன், நீங்க அந்த முனாஃபிக்குகளையும் அந்த யகூதிகளும் இருக்கின்ற அவங்களுக்கு இருக்க உறவு அவங்களோட ஒற்றுமை ரசூல்லாவை எதிர்க்கிறதுக்காக வேண்டி ஒன்றிணைஞ்சிருக்கிறீங்க, அவங்களோட உள்ளங்கள் எல்லாம் ஒன்றுன்னு நீங்க நினைக்கலாம். தஹசுபுஹும் ஜமீஅன், அவர்கள் எல்லாம் ஒன்றாய்க்கிறன்னு நீங்க கருதலாம். ஆனால் உண்மையில பார்த்தேன்னா அவன் குலுபுகும் சத்தா, அவனோட உள்ளங்கள் எல்லாம் உண்மையிலே பிரிவடைந்ததாகத்தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா யகூதிகளும் மதீனாவில் வச்சு அல்லாஹ் தாலா மதீனாவில் வச்சு சொன்ன வசனம். அது யூதர்கள்ட ஒரு மென்டாலிட்டியெல்லாம் முனாஃபிக்கள்ட ரசூல்லாவுக்கு எதிரான அந்த போராட்ட வாழ்க்கையில சொன்ன வசனம். அது பின்னணி அந்த சபபு நுசுல்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அப்போ அதே நாங்கள் பார்க்குற போது அதை அந்த குர்ஆன் வசனத்தை நாங்கள் பார்க்குற போது இன்றைக்கிற இந்த நாடுகளை கூட முஸ்லிம்களுக்கோ இல்லை இஸ்லாத்துக்கு எதிராக இருக்க ஒற்றுமைப்படக்கூடிய நாடுகளையும் பார்த்தா கூட அப்படியான ஒரு மென்டாலிட்டி தான் நாங்கள் இருக்கிற மனநிலை இருக்கிறது தான் பார்க்குறோம். ஏன்னா இப்போ நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் இப்போ அவங்களுக்குள்ள ஒற்றுமை மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த மெட்டீரியலிசம் என்று வரும்போது உலக லாபங்கள் இண்டஸ்ட்ரியல் நேஷனல் இண்டஸ்ட்ரியல் வரும்போது கொள்கை ரீதியாக ஒன்றுபட்ட ஒரு இனமாக ஒரு சமூகமாக இருக்காதுன்றதுதான் நான் நினைக்கிறேன். அதை எனக்கு எந்த அளவுக்கு இந்த குர்ஆன் வசனம் இதுக்கு பொருத்தமாக தெரியாது. ஆனால் நான் இந்த குர்ஆன வசனத்தை வச்சு பார்க்குற போது எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு கருத்தாகத்தான் இருக்குது. அதான் நான் என்ன சொல்லிக்கொள்ள வர விஷயம் என்றா, ஒன்று குரான் வழிகாட்டலை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், அடிக்கடி அந்த விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொள்வோம் என்று பார்க்குறோம். அப்போ இந்த போராட்ட ஆல இம்ரான்ட கடைசி வசனம் எப்படி வருதுன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து வத்தகுல்லா லஅல்லக்கும் துஃப்லிஹூன். விசுவாசிகளே, யா யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு, விசுவாசிகளை நீங்கள் பொறுமை காக்கணும் இந்த போராட்டத்தில். வசாபிரு, சாபரன்னா அதுவும் சபுர் பொறுமை தான். சாபரன்னா எதிரி பொறுமையாய்க்கிறத விட கூட நீங்க பொறுமையாய்க்கணும் என்றது தான் வசாபிரு என்றது. வராபித்து, நீங்க உங்கள்ட அந்த ஃபோர்ட்டிஃபைட் உங்கள்ட பிரதேசங்களை உங்கள்ட சக்தியை உறுதியாக்கி கொள்ளுங்க. முதலாவது எதிரிக்கு எதிராக போறதுக்கு முன்னுக்கு வராபித்து வத்தக்குல்லா, எல்லாத்துக்கும் முன்னால அல்லாஹ் உள்ளத்துல இருத்தி கொள்ளுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றேன். அப்ப இங்கே விஷயம் இங்கே பார்த்தா
அதாவது நீங்க அவங்கள தஹ்சபுஹும் ஜமீஅன், அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராகிக்கிற மாதிரி நீங்க காண்றீங்க. குழுவும் சத்தா நீங்க விளங்கி கொள்ளுங்க. அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரா, அவங்க மிச்சம் ஒரு அவங்களோட உள்ளங்கள்லாம் பிரிஞ்சு கிடக்குது. ஒரு ஒரு பகட்டான ஒரு ஒரு ஷோவான ஒற்றுமையை தான் காட்டுறாங்கன்னு அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறான் இந்த விஷயத்த. எனவே இங்கன உள்ள இந்த வெற்றி அல்லது முஸ்லீம்களோட சர்வைவல் அல்லது முஸ்லீம்களோட முன்னுக்கு போதல் என்றது எங்கன தங்கிக்குதுன்னா, அந்த எதிரி எப்போ உடைவான்னு தெரியாது எங்களுக்கு. அது வரைக்கும் நாங்க பொறுமையோட எங்களோட அந்த அந்த போராட்ட பணிகள்ல போகணும்ன்றது. அப்ப இப்ப பலஸ்தீன் இந்த விஷயத்திலையும் வந்து கேளாது இனி. அவங்க அடிபட்டு அது பிறகு ஓ, இதுன்னு சொல்லி பீஸ் என்று சொல்லி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் 10 பேரை கொண்டு கொண்டே இருக்கிறான். அதோடு சேர்த்து இயற்கைன்னு சொல்றதா அல்லாண்டு சொல்றதா, இந்த வின்டர் சரி கஷ்டமா போயிட்டுது. இதுக்கு புறவும் அந்த பலஸ்தீன மக்கள் என்ன நடக்குது இப்ப? அதுக்கு புறம் எல்லாத்தையும் அந்த மஞ்சள் எல்லோ லைன்னு சொல்லி போட்டு இன்னும் 60% பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு 40% வச்சு கொண்டுட்டு ஆஹ், இந்த ரஃபா குருசிங்க திறந்து வச்சுக்கா ஒன் வே. வெளியே போனா உழுக்கு வரையலாது, அங்கிட்டு ஈஜிப்ட் பக்கம் போனா திரும்பி வரையலாம். இப்படி வச்சிங்கன்னா இந்த முஸ்லிம் நாடுகள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அமைதியை பீஸ் ட்ரீட்டியை ஏற்படுத்தி வச்ச இந்த டர்க்கி, ஈஜிப்ட், அந்த கட்டாரும் ஒரு கதையும் இல்லை. 10 பேரை 15 பேரை ஒவ்வொரு நாளும் கொல்றான். அப்ப இதுக்கு மத்தியில் அந்த பொதுமக்கள், அந்த பலஸ்தீன மக்கள் எவ்வளவு காலத்துக்கு பொறுமை வைக்க போறாங்கன்னு எங்களுக்கே கஷ்டமாகிது. ஆனா அந்த களத்துல இருக்கிற அவங்களுக்கும் அந்த ஹமாஸ் முதலான போராளிகளுக்கும் வித்தியாசமான ஒரு ஒரு பொறுமைக்கு தான் இருக்கும். அப்ப இங்கன்னு நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒசாபிரு, எதிரி பொறுமையாகிறதை விட கூடுதலாக நாங்க பொறுமையாக போய்த்து கொண்டே இருக்கணும் என்றதுதான் இஸ்லாம் சொல்லித்தார எங்களுக்கு சொல்லித்தார அந்த உபதேசம் இந்த எதிரி எதிர்கொள்றதுல. ரிஃபான், நீங்க ஓகே. இன்னொரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ், ஓகே. ஃபைனலி ஏன் ரெஃபர் இப்ப பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப இப்ப என்னன்னா இந்த உண்மையிலே அமெரிக்கா இப்படி எல்லா இடத்துலயும் செலவழிச்சு அவங்க பேங்க்ரப்டாக இருக்கிறதுக்கு காரணம், அமெரிக்காவை யாரும் வெளியிலேருந்து போய்த்து அட்டாக் பண்ணியோ தாக்கியோ அல்லது எதுவும் வெளிக்காரணங்கள் அல்ல. உண்மையிலே சைனா முன்னேறுறது அவங்க பர்சனலாக அவங்களோட முயற்சியால் முன்னேறுறது. ஆனால் சைனா ஒரு நாளும் வந்து அமெரிக்காவுக்கு ஏதும் தாக்கியோ அல்லது ரஷ்யா தாக்கியோ அல்லது வேறு நாடுகள் தாக்கியோ அல்ல. மாறாக அமெரிக்காவோட அந்த ஃபாரின் பாலிசியில் அவங்களோட பாலிசியில் ஏற்பட்ட குளறுபடி தான். அவங்க ரோங் பாலிசிகளை எடுத்ததினால, ரோங் தீர்மானங்கள் எடுத்ததினால. அப்ப அதன் விளைவாக ஒரு இன்டர்னலான ஏற்பட்ட வீழ்ச்சி தான் அதுக்கு காரணம். வீழ்ச்சிக்கு காரணம் அந்த அரசியல்வாதிகள், சிவில் சேவன், டிப்ளோமேட் யார் அட்வைஸ் பண்ணாங்களோ அவங்க தொடர்ந்தேர்ச்சியாக 70 வருடங்களாக இப்போ இவ்வளோ காலமும் உலகத்தில் அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் இப்படி செஞ்சு கொண்டு கொலைகளையும் நாடுகளை கைப்பற்றிக்கொண்டு இப்படி எல்லா முயற்சிகளையும் இருந்து அதன் காரணமாகத்தான் அது அழிவு காரணம் இல்லாமல் வெளிக்காரணங்கள்ல. இதைத்தான் யார் ஆர்னோல்ட் டோம்பி அவரோட ஃபேமஸ் கோட்ல சொல்லிக்கிறாரு, சிவிலைசேஷன் டை நாட் பை மர்டர் பட் பை சூசைட். அதாவது ஒரு நாகரிகம் அழிகிறதுன்றது யாரும் வந்து ஒரு கொலைன்ற இங்கே கருத்து என்னண்டா வெளிநாட்டு சக்திகளால் வந்து கொலை செய்கிறது இல்லை, அந்த நாட்டுகளை தாக்கி அழிக்கிறதல்ல. மாறாக சூசைட். சூசைடு என்னென்றால் அவங்க செஞ்சு போகிற தவறுகள்னால, அவங்களோட ரோங் தீர்மானத்தால், அவங்க ரோங் முடிவினால, அதனால தான் அழிகிறதுன்னு சொல்லி. இப்போ யாரும் அமெரிக்காவை போய் தாக்குறதுக்கோ முயற்சிக்கல. எந்த ஒரு நாடும் அப்படியான ஒரு இதுவும் இல்லை. இது ஒரு தனியாக ரோங் பாலிசிகள் எடுத்து அமெரிக்காவிட்ட யாரும் சொல்லில்ல இப்படி நீங்கள் ஆப்கானிஸ்தானை போய்த்து தாக்குங்க, ஈராக்கை போய்த்து தாக்குங்க, உலக நாட்டில எல்லாம் அட்டூழியத்தை படுத்துங்கன்று. ஆனால் அமெரிக்கா என்ன செஞ்சுட்டு என்னென்றால் அவங்கள்ட்ட இருக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்ணி
அவங்க எப்படி ஃபிரௌன் ஆனா ரப்புக்குமுல் அலான்னு சொல்ல முயற்சித்தானோ, அதே மாதிரி அமெரிக்கனும் நான் தான் எக்செப்ஷனல், நான் தான் பவர்ஃபுல். காரூன் எப்படி நான் தான் உலகத்துக்கே பணக்காரன் என்று சொல்ல முயற்சித்தானோ, அதே மாதிரி இவங்களும் பொலிசி மேக்கர் அரசியல்வாதிகளும் நாங்க தான் உலகத்திட தலைவர், உலகம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி எப்ப அவங்க முடிவெடுத்தாங்களோ, அதோட அவங்களோட பொலிசி எல்லாம் எல்லா பொலிசியும் ரோங் ஆகி அத அழிவிட விளிம்ப நோக்கி போய்க்கொண்டு இருக்குது. ஆனா உண்மையில ஒரு முஸ்லீமை பொறுத்தமல்ல என்ன எங்கட கருத்து என்னென்றால், எங்கட வேர்ல்ட் வியூ உலகம் பற்றி எங்கட கண்ணோட்டம் என்னென்றால், லில்லாஹி மாஃபிஸ் சமாவாதி வ மாஃபில் அர்ள். இந்த பூமி இந்த உலகம் என்றதுக்கு சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ் தாலா தான். அப்ப அல்லாஹ் தாலா இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு அமானிதமா, ஒரு ஹலீஃபாவாக்கி. இந்த உலகத்துல நாங்க ஒரு நாளும் சொந்தக்காரன், மனுஷகுலம் ஒரு நாளும் சொந்த. அமெரிக்கனுக்கும் இந்த உலகம் சொந்தம் இல்ல, சைனாக்காரனுக்கும் சொந்தம் இல்ல, ரஷ்யக்காரனுக்கும் சொந்தம் இல்ல. அவங்களோட பரம்பரையில வந்ததல்ல இந்த உலகம். அல்லாஹ் தாலா படைச்சு மனித குலத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனித குலத்துக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஹலீஃபாவாக்கி அல்லாஹ் தாலா கொடுத்த ஒரு அமானிதம். அப்ப இந்த அமானிதம் அல்லாஹ் தாலா கொடுத்த அந்த அமானிதத்தை அல்லாட சொத்தை சரியான முறையில பாவிக்காம, சரியான முறையில பயன்படுத்தாம, இது எனக்கு சொந்தம், அமெரிக்கா உலகமே எனக்கு ஆக்கி பண்றதும், அல்லது சைனாக்காரன் அவன் இல்ல இது உலகமே இந்த கையில தான் எனக்கு தான் வேணும்ன்றது, அல்லது ரஷ்யன்காரன் அப்படின்னு சொல்றது, இப்படியான எங்கட அல்லாஹ் தாலாட வழிகாட்டுதலை பின்பற்றாம, அல்லாஹ் உலகம் பற்றிய தந்த மனித வாழ்க்கை பற்றிய தந்த அந்த சித்தாந்தங்களை, கொள்கைகளை, கோட்பாடுகளை, விழுமியங்களை, குர்ஆன் சுன்னா அந்த கருத்துக்களை ஒழுங்கான முறையில பயன்படுத்தாததன் காரணமாகத்தான் இந்த அழிவு இப்படி நாங்க உலக மனித குலமே இப்படி நோக்கி போகுது. அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி நான் இதை டக்குன்னு முடிச்சுக்கோறேன். ஒரு 1 மினிட். என்னண்டா அடுத்தது என்னண்டா, இப்ப உலக நாகரீகம் கைமாறுறதுன்றது ஒரு பிசிக்கல் லோ, சுன்னத்துல்லா. இந்த உலகத்துல இருக்கிற ஒரு அல்லாஹ் தாலாவோட பௌதீக நியதி என்று அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், தில்கல் ஐயாம் நுதாவிலுஹா பைனன் நாஸ். உலகத்திட தலைமைத்துவம் என்பது ஒவ்வொரு காலத்துல ஐயாம் இந்த நாட்களை நாங்கள் மக்கள் மத்தியில குர்ஆன் வசனத்தை நேரடியா மொழிக்கிறென்றால் அந்த நாட்களை, அதாவது அந்த நாட்கள் என்றால் நுதாவில்ஹா பைனன்னாஸ், மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் அந்த அதாவது மாற்றி அமைப்போம். அதாவது அந்த நாட்களை ஆட்சி அதிகாரம் உள்ள நாட்களை அல்லது உலகத்திட தலைமைத்துவத்தை நாங்க ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு சமூகத்துக்கு கொடுப்போம் என்றுதான் அந்த குர்ஆன் வசனத்துல இது. அப்ப உலகத்தை நாங்க உலக வரலாற்றை நாங்க எடுத்து பார்த்தா ஒவ்வொரு காலத்திலும் உலகத்துல தலைமைத்துவம் கிழக்கிலையும் இருந்திருக்கு, மேற்கிலையும் இருந்திருக்கு. கொஞ்சம் காலம் ஒவ்வொரு நாகரிகங்களை நாங்கள் படிச்சிரோம் தானே. ஆது சமூகம், சமூது சமூகம், அல்லது பிறகு ரோமன் எம்பையர்ஸ், பைசாந்தியர் எம்பையர்ஸ், பிறகு டச்சு அல்லது போர்ச்சுகீஸ், இங்கிலீஷ் அல்லது இஸ்லாமிய ராஜ்யம், ஒட்டமான எம்பையர், அப்படின்னு ஒவ்வொரு இனத்துக்கும் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்தை உலகத்துல தலைமைத்துவத்தை ரொட்டேட் பண்றதாக அல்லாஹ் வச்சிருக்கிறான். மாட்டாங்க. ஆகிபத்துல் முத்தகீன், ரீதியான முடிவு அல்லாஹ் தாலா முத்தகீங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான் என்று பல குர்ஆன், ஒரு குர்ஆன் வச்சிருந்தா வலக்கத் கதப்னா ஃபி ஸபூரி மின் பாதி ஸிக்ரி அன்னல் அர்ல இர்சுஹா இபாதிய சாலிஹீன். அதுதான் அல்லாஹ் தாலாட ஒரு இது. அப்ப அல்லாஹ் தாலா ஜபூர் வேதத்திலேயே ஒரு நியதியை வச்சிக்கிறான், இந்த பூமியை அல்லாஹ் தாலா சாலிஹான் அடியார்கள் தான் அனந்தரமாக கொள்வாங்க. எனவே எங்களுக்கு ரீதி வேதம் குர்ஆன் என்ற வகையில குர்ஆன் இப்படி ஒரு அல்லாஹ் தாலா வாக்களித்திருக்கிறா, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் கன்ஃப்ளிக்ட்கள் இந்த பிரச்சனைகள் எது வந்தாலும் நாங்க தலம் முஸ்லீம் என்ற வகையில குர்ஆன் உண்மையானது, ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி உண்மையானது, இதுதான் சத்தியம் என்ற வகையில நாங்க எந்த ஒரு தளங்களுக்கோ, எந்த ஒரு பயத்துக்கோ, எந்த ஒரு பீதிக்கோ, எந்த ஒரு இதுக்கும் உட்பட தேவையில்லை என்றுதான் நான் இந்த இதில் சொல்ல வர ஒரு கருத்து இதோடு முடிச்சு போறேன். அல்ஹம்துலில்லாஹ். அதான் அதாவது சொன்ன மாதிரி
நாங்க நம்புற விஷயத்தை நல்லாவே நம்பிக்கொள்ளணும். அப்ப அல்லாஹ் தாலா என்னென்றால், இப்ப என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, மனுஷன் சமத்துவமான ஆதம் ஹவ்வால இருந்தா மனுஷன் வந்து சமமானவன். இந்த சமம் என்றது இப்ப இதுக்கு புறம்பா யாரு சொன்னாலும் வெள்ளை பெருசி அமெரிக்கா பெருசின்னு வந்தா எல்லாம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம், அதுக்கப்புறம் முடிவு கொண்டு வந்துருவான். அந்த அந்த இந்த அடிப்படை நியதிக்கு மாறா யாரு நடந்தாலும் சரி. எனவே இப்ப பெரும் ஆட்சி அதிகாரங்களோட இருக்கிற மாதிரியும் பெரும் கண்ட்ரோல் ஏஐ டெக்னாலஜியை வச்சு பெரும் இதுகளெல்லாம் வச்சு கண்ட்ரோல் பண்ண மாதிரி எங்களுக்கு தப்பவே இனி இயலாது அந்த மாதிரி ஒரு பிரமையை ஷைத்தான் இந்த தஜ்ஜால் எங்களுக்கு தர பார்க்கிறான். ஆனா உறுதியாக நம்பணும், இது அல்லாஹ்ட உலகம். இது அல்லாஹ் அஹ், அந்த சாலிஹூன் நல்லவங்களுக்கு தான் இறுதி முடிவை இறுதி வெற்றியை கொடுப்பான். சில நேரம் இந்த உலகத்துல அவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம போகும் என்றது. இப்போ இங்கே அடுத்தது நாங்கள் கதைச்ச விஷயம் என்னென்றால், நாங்கள் ஒதுங்கிட இயலாது. எப்படி 7 பாவங்கள்ல ஒன்று தான் என்னன்னா போராட்டத்திலேருந்து தப்பி ஓடுறது. அப்ப இது வந்து அது ரியல் பிசிக்கல் அந்த ஜிஹாதுல நின்று தப்பி ஓடுறது மட்டுமல்ல பெரும்பாவம். வாழ்க்கைண்டு வந்தாச்சு, பிறந்துட்டோம். பிறந்தா நாங்க முஸ்லீம் அறிக்கணும், வைஃப் பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கு உழைச்சி கொடுக்கணும், நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பணும், தொழணும். இப்ப இந்த விஷயங்கள்ல தப்பி ஓடையலாம். அப்ப இதெல்லாம் சரியா செஞ்சு கொண்டு நாங்க அல்லாஹ்ட தீனை முன் வச்சு கொண்டு அதுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற நிலையில தான் நாங்க மரணத்தை எதிர்நோக்கணும். நாங்க விட்டுக்கலாம் இயலாது. எனவே இந்த விஷயங்களை விளங்கி அல்லாஹ்ட அந்த பாதையில அல்லாஹ்ட நல்லெண்ணங்களோட வாழ்ந்து வாழ்வோம் என்ற இதை ஒரு முடிவாக சொல்லி முடிச்சு கொள்றேன். ஜிசாக் அல்லா